தென்னிந்திய தொல்பொருள் வரலாற்றின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்ட கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிட வேண்டும் என மத்திய அரசிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தொல்லியல் துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்திற்கு எழுதிய கடிதத்தில் தமிழ் நிலத்தின் தொல்பொருள் மரபுகள் மற்றும் பண்பாட்டு செல்வங்களை வெளிக்கொணர்வதற்கான முக்கிய முயற்சியாக கீழடி அகழாய்வு விளங்குகிறது என குறிப்பிட்டுள்ளார். அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில் 982 பக்கங்களுக்கும் மேற்பட்ட விரிவான அறிக்கையை 2 ஆண்டுகள் முன்பு மத்திய அரசின் தொல்லியல் ஆய்வுத்துறையிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். கீழடி அகழாய்வின் வளர்ச்சி, கண்டுபிடிப்புகள், விஞ்ஞான பார்வைகள் மற்றும் கிமு 800 முதல் கிபி 300 வரையில் தென்னிந்தியாவின் பண்பாட்டு வரலாற்று வளர்ச்சியை விரிவாக விவரிக்கிறது எனவும் கூறியுள்ளார். பல்லவர், சோழர், பாண்டியர் உள்ளிட்ட பழம்பெரும் அரசுகளின் வரலாற்று தரவுகள் எதிர்கால தலைமுறையினருக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிப்ரவரி 2024ஆம் ஆண்டு பொதுநல வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை 2 மாதத்திற்குள் ஆய்வறிக்கையை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டதை கலாநிதி வீராசாமி சுட்டிக்காட்டியுள்ளார்.